இப்போ நெக்ஸ்ட் வந்து தூஸ்ரா பத்ர. ஸோ இப்போ பேப்பர் 2ல் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் எது எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதுன்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா காவிய கே ரூபில் 1 और 2, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் மட்டும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ புக்கில் பாருங்கள், காவிய கே ரூபில் விஷய சூச்சியில் சாகித்ய और समाज, காவிய की परिभाषा और विभाग, இந்த 2 டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னா, இதில் 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஈச் கேரிஸ் 15 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இதில் வந்து டோட்டலாக 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ 50% போர்ஷன்றதுனால இந்த ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி இது வந்து இண்டெக்ஸாக நமக்கு வந்து கொடுக்கல. நீங்கள் உள்ள அந்த சாப்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஆல்சோ தெரியும். சாகித்ய और समाज, ஸோ அதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ சாகித்ய ஹமாரி மானசிக் ஒன்று இருக்குது. அண்ட் தென் சாகித்ய சப்தக்கி வியுத்பத்தி, இது ஃபுல்லாகவே வந்து சாகித்ய और समाज பற்றியான கொஷின்ஸாக தான் இருக்கும். தேர்டுமே பார்த்தீங்கன்னா சாகித்ய का प्रभाव समाज पर पड़ता है ஒன்று இருக்குது. அண்ட் தென் அதுலேயே 4th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய और विज्ञान का पारस्परिक संबंध ஒன்று இருக்குது. அண்ட் தென் 4 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் காவிய की परिभाषा और विभाग, அதாவது காவியத்தினுடைய ஸோ பரிபாஷா என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன, அதனுடைய டிவிஷன்ஸ் என்ன, காவியத்தை வந்து அதனோட மீனிங் என்ன, அதனுடைய டிவிஷன்ஸ் என்னன்றது தான். ஸோ அதில் வந்து ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது காவிய के आत्मा के बारे में ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காவிய की परिभाषा देते हुए इसके बारे में கொடுத்துருக்காங்க. and then 7th question काव्य की किसे कहते हैं. and then 8th question பார்த்தீங்கன்னா काव्य के विभिन्न रूपों पर प्रकाश डालिए. இதெல்லாமே செகண்ட் சாப்டருக்குள்ளே வரது தான் உங்களுக்கு. नेक्स्ट 9th क्वेश्चन பார்த்தீங்கன்னா महाकाव्य के तत्वों को परिचय देते हुए, महाकाव्यத்தை பற்றி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் हिंदी महाकाव्य परंपरा पर एक निबंध लिखिए. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் சாப்டருக்குள்ள கொஷின்ஸ் வந்து நமக்கு முடியுது. ஓகேவா? ஸோ இந்த 10 கொஷின்ஸில் நமக்கு எத்தனை கேட்க போகிறாங்க, 4 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதில் நம்ம 2 எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 10 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் படிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 லெசன்ஸ்குள்ளேருந்து நமக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்தே நமக்கு 2 கொஷின்ஸ் வந்துடும், லாஸ்ட் டாப்பிக்லேருந்து 2 கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 2 கொஷின் அதில் நீங்கள் எழுதிடலாம். ஸோ அந்த 2 கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 15 மார்க்ஸ்னு சொல்லும்போது இதுலேயே உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காவிய சாஸ்திர. ஸோ காவியத்தினுடைய சாஸ்திரங்கள் என்ன, அது எப்படி எழுதப்பட்டது அப்படின்ற டாப்பிக்கில் வரதான் ரஸ், சந்து, அலங்கார். ஸோ இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ரஸில் எது வரைக்கும் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ருங்காரஸ், ஹாஸ்ய, வீர், கருணா और ரௌத்ர. ஸோ டோட்டலாக 5 ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காவிய சாஸ்திர எத்தனை இருக்குது, டோட்டலாகவே 10 இருக்குது. அதில் எக்ஸாம் போர்ஷன் வந்து 5. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இந்த 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? பட் நமக்கு போர்ஷனே 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்லை இது எல்லா பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த எல்லா ரஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 5மே படிச்சிட்டிங்களா. ஏன்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டெஃபினேஷன் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா மீனிங் எல்லாமே ரஸ்ன்றதுக்கு மீனிங் ஒன்றா இருக்கும், ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரஸ், அதாவது ரஸ்ன்றது என்னென்னா நவ ரசங்கள் சொல்லுவாங்களே, நம்மளோட இமோஷன்ஸ் தான் ரஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செக் பண்ணி இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணுன்றவங்க இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா எக்ஸாமில் வந்து 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். ஒரு ரஸ்ஸுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பர்டிகுலராக மாத்ரிக் சந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாத்ரிக் சந்துலேயும் சம और அர்த்த சம மட்டும்தான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்ரிக்கில் சம और அர்த்த சம அந்த டாபிக் உள்ளது மட்டும்தான் எக்ஸாமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. எது சம மாத்ரிக் சந்து, எது அர்த்த சமன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் டாப்பிக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி டாபிக் உள்ளே நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1லேருந்து 8க்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகுது. இது பக்கத்துலேயே உங்களுக்கு செவ்வாய் பக்கத்துலேயே உங்களுக்கு சம மாத்ரிக் சந்துன்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள்,
ஸோ சந்தில் சௌபாயின் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி மாத்ரிக் சமச்சந்துன்னு புக்கு உள்ளே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸில் ஜஸ்ட்டு நேம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 1 to 8 வரைக்கும் நல்ல ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ 1 to 8ல் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 8ன்னு சொல்லும் போது 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அப்போது 4 டாபிக்ஸ்னும் போது 2 2 2 2. ஸோ இதுலேருந்து ஒரு 1 2 இதில் 3 இதில் 4. ஸோ 4 வந்துடும். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கனாலே எக்ஸாமில் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 8மே நீங்கள் படிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு 4 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்குமே நான் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அலங்கார். அலங்கார்ன்றது சப்தாலங்கார், அதாவது சொல்லலங்காரம். தமிழில் என்னன்னு சொன்னீங்கன்னா சொல்லலங்காரம்னு சொல்லுவாங்க. ஸோ அலங்காரம் இதே மாதிரி தான். அலங்காரம் நம்ம இண்டெக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அது எதெல்லாம் வந்து சப்தாலங்காரில் வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. அது புக்கில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்குல்லையே, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நான் கைடில் எடுக்கிறதுனால நான் இதுலேயே உங்களுக்கு எது மட்டும் படித்தா போதும்னு சொல்லிடுறேன். 1 2 3 4 இந்த 4 மட்டும்தான் உங்களுக்கு சப்தாலங்கார் கீழே வருது. ஓகேவா? போர்ஷனே இவ்வளோ தான், ஃபஸ்ட்டு 4 தான். ஏன்னா சப்தாலங்காரன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த 4 மட்டும்தான் எக்ஸாமுக்கு படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ராஸ் அலங்கார், யமக், ஸ்லேஷ வக்ரோக்தி. ஸோ இது 4 தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் அந்த 4மே கேட்டுட்டு எனி 2 அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2, ஏன்னா இதுவுமே வந்து ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ், இதுலேயும் உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்குமே வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பேப்பர் 2ல் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ், அதாவது பாஷா லாங்குவேஜினுடைய ஒரு அறிவியல் பூர்வமான என்ட்ரி எப்படி இருந்துச்சு, லாங்குவேஜினுடைய முன்னேற்றம். அதில் அத்தியாயம் 1 2 or 6, அதாவது இந்த 3 சாப்டரில் மட்டும்தான் இந்த அத்தியாயம் தான் படிக்க சொல்லியிருக்காங்க. நடுவில் 4 5 கிடையாது, 3 4 5 கிடையாது, 1 2 வெறும் அந்த 6 இந்த 3 சாப்டர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி இதில் கைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த புக்கில் வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்கும். இது வந்து நான் கைடில் சொல்கிறேன். பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் விஷய சூழ்ச்சிலே அபியாஸ் கொடுத்துருக்காங்க. பிரஷன் அபியாஸ், அதுதான் பதில் வந்து எழுதுறாங்க. கொஷின்ஸ்க்கு வந்து அந்த மீனிங்ஸ் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக இருக்காது, கொஷின்ஸாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சருக்கு இதில் 2 கொஷின் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆன்சர் ஒன்று தான், பட் கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் டோட்டல் கொஷின்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இதில் எது எது கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இதில் 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. நம்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சைடில் ஏதாவது பேப்பர்லையாச்சும். ஸோ இதில் 1லேருந்து 10 லெசன்ஸ் வரும். அண்ட் தென் 17th லெசன், 22 23 24 25. திருப்பியும் சொல்கிறேன், இந்த லெசன்ஸ்க்கான கொஷின்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 10 கொஷின்ஸ் படிக்கணும். 17th கொஷின் படிக்கணும். 22 23 24 25. ஸோ இது மட்டும்தான் இந்த 1 2 அண்டு 6th சாப்டரில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அது என்னென்னு வேணால் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆன்சருக்கான 2 கொஷின் இதிலே வந்துருச்சு பாருங்கள். 1 to 10ன்னு சொல்லும்போது அதில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் நிறைய இருக்கும், ஆன்சர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியாது. இதிலே பாருங்கள் 2 கொஷின் முடிஞ்சிருச்சா. பாஷா விஞ்ஞான் கி பரிபாஷா கேட்டாலும், பாஷான் விஞ்ஞான் கி பரிபாஷா விஷய வஸ்துன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 2 கொஷின் கவர் ஆகிடுது. नेक्स्ट थर्ड क्वेश्चन பார்த்தீங்கன்னா ज्ञान विज्ञान के विविध क्षेत्र भाषा विज्ञान को किस प्रकार प्रभावित करते हैं இது थर्ड क्वेश्चन. फोर्थ क्वेश्चனும் ஃபிஃப்த் क्वेश्चனும் ஒண்ணா ஆயிடுச்சு பாருங்க. அப்ப ரெண்டு क्वेश्चन நமக்கு குறஞ்சிருச்சு. 10ல ரெண்டு क्वेश्चन குறஞ்சிருச்சு. भारत के संपन्न भाषा विज्ञान भारतीय भाषा विज्ञान இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஆன்சர் தான். அதே மாதிரி பாருங்க இங்க பாருங்க. ஸோ இதுக்குமே ஒரு ஆன்சருக்கு 3 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. அப்போ டோட்டலாக 4 क्वेश्चंस நமக்கு வந்து கட். அப்போ டோட்டலாக 6 தான். அந்த 1 to 10ல் 6 தான் நம்மளோட ஆன்சர். படிக்க வேண்டிய ஆன்சர் எத்தனை? மொத்தமே 6. அப்போது பாஷா की परिभाषाன்னு கேட்டாலும் भाषा की प्रवृत्तिगत विशेषताओं கேட்டாலும் भारत के स्वरूप और अर्थ का विवेचन கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அது 8 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 9th क्वेश्चन வந்துருச்சு பாருங்கள். பாஷா की उत्पत्ति के संबंध में கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 10th क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா बोली विभाग भाषा एवं राष्ट्रभाषा के स्वरूप तथा उनके भेद स्पष्ट कीजिए. सो नेक्स्ट 17th क्वेश्चन
17th क्वेश्चन பார்த்தீங்கன்னா हिंदी शब्द भंडार में संस्कृत के अतिरिक्त अन्य देशी विदेशी பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த शब्द भंडारன்றது இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய क्वेश्चनும் கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் லிபியில் தான் அந்த 6th சாப்டர் சொல்கிறோம் அதில் வருது அதில் இதுலேயும் பாருங்கள் 2 क्वेश्चन கட் ஆகிடுச்சு 2 क्वेश्चனுக்கு ஒரே ஆன்சர் தான் அதாவது நாகரி லிபிக்கே விகாஸ்ன்னு கேட்டாலும் தேவநகரி லிபிக்கு நாமக்கரன் கேட்டாலும் ஒன்று தான் நமக்கு ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறோம் ஸோ அதுலேயுமே 2 क्वेश्चனுக்கு ஒரு ஆன்சர் தான் வரதுனால அதுலேயும் ஒரு क्वेश्चन நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவநகரி லிபிக்கு வைஞானிகத்தா பர் பிரகாஷன் கேட்டிருக்காங்க 24th அண்ட் தென் 25th என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து உருது ஹிந்துஸ்தானி और दक्षिणी हिंदी का विवेचन இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாமுக்கும் இந்த क्वेश्चन வந்து கேட்குறாங்க இதுவுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவநகரி லிபிகா வைஞானிக் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்குமே ஸோ இதோட வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இதில் டிப்னிஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம டிப்னின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிப்னிஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது டோட்டலாக வந்து 20 இருக்குது பாருங்கள் இதில் 20 டிப்னியில் வந்து 3 மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அதில் கவர் ஆகலை அதாவது ஸ்வர் और व्यंजन में मंदर अर्थ विस्ताரம் अर्थ संकोचமே இது மூணுமே கவர் ஆகலை ஸோ மற்றது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் ஆகிடுது ஸோ அதனால் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 4 கொடுத்துட்டு 2 கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 10 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க அந்த டிப்னியாங்கில் ஃபஸ்ட்டு 10 நல்லா தரவு பண்ணிங்க இந்த ஃபஸ்ட்டு 10க்குள்ளேயே உங்களுக்கு எனி 2 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும் ஓகேவா ஸோ இதோட உங்களுக்கு வந்து பேப்பர் 2ஓட போர்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் முடியுது